திடீர்னு பயங்கரமான காத்து வீசுறதுனால காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாமே அசைய ஆரம்பிச்சது. சில மரங்கள் வேரோட பேந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு காட்டோட இந்த நிலைமைய பார்த்து காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே பயத்துல அவங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏன் புயல் காத்து அடிக்குது? இந்த சூறாவளி நம்ம வீட்டையும் நம்ம காலையும் நாசமாக்கிக்கிட்டே இருக்கு. புயல் ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அடிக்கிற காத்த பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. 2 மணி நேரம் அந்த புயல் காத்து அப்படியே வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த புயல்ல நிறைய மரங்கள், நிறைய விலங்குகளோட வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. என் வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு. இப்ப என் குழந்தைங்களோட நான் எங்க வாழ்றது? என்னோட வீடு உடஞ்சி போச்சு. அந்த சூறாவளி எத்தனை வீட்டை இப்போ காவு வாங்கிடுச்சு. இப்ப நம்ம குழந்தையோட எங்க இருக்கிறது? எல்லாரும் ரொம்ப கவலையில இருந்தாங்க. வாங்க நாம ராஜா கிட்ட போய் பேசலாம். எல்லாருமே மலையில இருக்கிற குகை கிட்ட வந்தாங்க. அவங்க அவங்களுடைய ராஜாவை கூப்பிட்டாங்க. குகைக்குள்ள இருந்து ஒரு சிறுத்தை வெளியில வந்துச்சு. என்ன ஆச்சு? ஒன்னா வந்திருக்கீங்க? மகாராஜா, தப்பு நடந்துருச்சு. அடிச்ச புயல் காத்துல எங்க வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆமா ராஜா, எல்லாரோட வீடே சூறாவளி அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த குளிர்ல குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்க எங்க இருக்கிறது? சிறுத்தை தான் அந்த காட்டோட ராஜா. சூறாவளி ரொம்ப ஆபத்தானதான். மகாராஜா, உங்களால மட்டும்தான் இந்த நிலைமையில எங்களை காப்பாத்த முடியும். யாரோட வீடெல்லாம் போயிருக்கோ அவங்கள என் பெரிய குகையில வந்து தங்கலாம். நாளைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லாரோட வீட நாமே சேர்ந்து கட்டலாம். நல்லது ராஜா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு நல்ல ராஜா தான் தன் காட்டுவாசிங்களுக்கு இப்படியெல்லாம் வசிப்பாங்க. ராஜா, நீங்க ரொம்ப சுலபமா எங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறீங்க. நிஜமா ராஜானா உங்களை மாதிரி தான் இருக்கணும். மகாராஜா சிறுத்தை ரொம்ப நல்ல குணம் உடையது. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே யோசிக்கும். அதனால எல்லாருமே ராஜாவை ரொம்ப மதிப்பாங்க. யாருடைய குடிசையெல்லாம் விழுந்துருச்சோ அவங்க எல்லாருமே ராஜாவுடைய பெரிய குகையில வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் எல்லாருமே ராஜாவோட குகைக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜா வாங்க, நாங்க பனிமலைக்கு போயிட்டு வரலாம். அட லூசு, எவ்வளோ குளிருதே. இந்த நேரத்தில் போய் பனிமலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அங்கே எல்லாரும் உறைஞ்சி போயிருங்க பாரு. ஓ, நீ சும்மாரு. உன்னால குளிர தாங்க முடியாதுல்ல. நாங்க அப்படி இல்லை. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சிங்கத்துக்கு ரொம்ப அடிபட்டு இருந்தது. அது அங்கேயே விழுந்துருச்சு. அட, இந்த சிங்கம் யாரு? இது நம்ம காட்டை சேர்ந்த சிங்கம் இல்லையே. பாவம், அதுக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. ஆமா, நாம அதுக்கு உதவி செய்யணும். பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு போல. இல்ல இல்ல, ஒருவேளை இந்த சிங்கம் நம்மள தாக்குச்சுனா? அந்த சிங்கம் கஷ்டத்துல இருக்கு, நாம அதுக்கு உதவி பண்ணி ஆகணும். எல்லாரும் சிங்கத்துக்கு பக்கத்துல வந்தாங்க. அதுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. இதுக்கு நல்லா அடிபட்டு இருக்கு. சீக்கிரமா குகையிலிருந்து வெளியே கூட்டு போங்க. ராஜா சொன்னதுனால சிங்கத்தை எல்லாரும் குகையை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. சிறுத்தை ராஜா சிங்கத்துக்கு அடிபட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் மருந்து பூசிச்சு. யார் நீ? உனக்கு எப்படி இந்த அடிபட்டுச்சு? என்னோட பேரு ஷேர் சிங். நான் பக்கத்து காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு வரேன். இது மனுஷங்க துப்பாக்கியால சுட்டதுனால வந்த காயம். அதை கேட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. நீ மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போனியா? இல்ல, உங்க காட்டு பக்கத்துல தான் நான் போயிட்டே இருந்தேன். அப்ப நான் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு வேட்டை கூட நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே. இன்னைக்கு கூட பசியால தான் தூங்கணும் போலயே. அப்படி சிங்கம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்துலதான் ஒரு மனுஷங்க ஓட்டுற கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து மனுஷங்களும் இறங்குனாங்க. மனுஷங்க? அது காட்டுல? மனுஷங்க இந்த காட்டுக்கு இது வந்தாங்க. இதுக்கு முன்னாடி மனுஷங்க காட்டுக்கு வரவே மாட்டாங்களே. அப்போ அங்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த 2 பேர் ஹரிஷ், ஜமன் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜமன், ஃபேக்டரி பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும்ல. இங்கே ஃபேக்டரி பண்ணால் யாருக்குமே தெரியவே தெரியாது. சரியா சொன்னடா. நம்ம சீக்கிரமா இந்த இடத்துக்கு தீயை கொடுத்து இதை அப்படியே சமத்தட்டமாக ஆயிக்கலாம். ஒரு வாட்டி இந்த மரத்தை எல்லாமே எரிச்சு போட்டோம்னா நம்ம ஃபேக்டரி கட்டுறதுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆமாம், 2 நாளுக்கு அப்புறம் மஷினெல்லாம் எடுத்துட்டு இங்க வரலாம். இந்த இடத்த அப்படியே சமத்தட்டமா நாம ஆக்கிடலாம். இது எல்லாத்தையுமே சிங்கம் கேட்டுடுச்சு. இவங்க எல்லாருமே இந்த காட்டை அழிக்க பாக்குறாங்க. இங்க வந்து இங்க புகுந்தாங்கன்னா நாங்க எல்லாருமே இப்போ எங்க போகணும்? இல்ல இல்ல, அப்படி ஆகவே விடக்கூடாது.
நடக்க முடியாம எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சு. அந்த மனுஷங்க 2 நாளுக்கு அப்புறம் இந்த காட்டுக்கு வந்து இந்த காட்டுக்கு தீய கொடுத்து நாசமாக்க போறாங்க. இதை கேட்டு சிறுத்தை ராஜாவும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மனுஷங்க இந்த காட்டை அழிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்களா? மனுஷங்க இங்க வந்துட்டா நாம எல்லாரும் எங்க போறது? ராஜா, இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாம கண்டிப்பா ஏதாச்சும் யோசிச்சாகணும். பாவம் எல்லாரும் என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனை இப்போதான் தீர்ந்துச்சு, அதுக்குள்ள 2வது பிரச்சனை வந்து நடனம் ஆடுதே. அந்த மனுஷங்க நம்மளோட ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க, அவங்க கிட்ட ஆயுதங்கள் கூட அதிகமா இருக்கும். என்ன ஆனாலும் அந்த மனுஷங்களை இந்த காட்டுல விடவே கூடாது. இந்த காடு நம்மளோட வீடு, எங்களுக்கு மட்டும்தான் இந்த காடு சொந்தம். யாரும் இந்த காட்டை எங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்படியாக விடக்கூடாது. ரோஜா, அவங்க எல்லாம் மனுஷங்களை எப்படி நம்ம தடுக்கிறது? நம்ம இடத்த பாதுகாக்க நாம யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம உயிரே போனாலும் கூட இந்த காட்டை மனுஷங்க கையில கொடுக்கவே கூடாது. நாம அவங்கள தடுக்கணும். ஆனா அது எப்படி ராஜா? நாளைக்கு விடிஞ்சதும் எல்லாருமே இங்க வாங்க, மனுஷங்களை எப்படி தடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. ராஜாவாலையும் மற்ற விலங்குகளாலையும் மனுஷங்களை தடுக்க முடியுமா? இல்ல விலங்குகள் எல்லாருமே மனுஷங்களுக்கு பலியாயிடுவாங்களா? இது தெரிஞ்சுக்கணும்னா கதையை முழுசா பாருங்க. எங்க எல்லாருக்குமே தெரியும், சிங்கம் நம்ம எல்லாரோட ரொம்ப சக்திசாலியானது. அப்படி இருந்தாலும் கூட சிங்கத்துக்கே இந்த நிலைமை. அப்பவே தெரியுது மனுஷங்க எவ்வளோ சக்திசாலின்னு. மனுஷங்க ரொம்ப ரொம்ப சக்திசாலியானவங்க. காட்டில் ரொம்ப சக்திசாலியானவங்க சைடில் வாங்க. கொஞ்சம் வீக்கானவங்க பறவை எல்லாருமே இந்த பக்கம் வாங்க. அப்போ ஒரு பக்கம் பலசாலியான விலங்குகளும் பறவைகளும் வந்து நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் பலவீனமானவங்க நின்னாங்க. ரொம்ப சக்திசாலியானவங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து மனுஷங்களை தாக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி பறவைங்க எல்லாருமே பறந்து போய் மனுஷங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தை நீங்க பறிச்சுக்கணும். ராஜா சொன்னதை கேட்டு காட்டோட அந்த ஃபோர்ஸ் அடுத்த நாள் காலையில அந்த மனிதர்கள் வர இடத்துக்கு போனாங்க. சில பேர் மரத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய மனுஷங்களும் பெரிய பெரிய வண்டிங்களும் ஆயுதங்களும் பெரிய பெரிய மிஷின்களும் வந்துச்சு. நண்பர்களே, இந்த காட்டில் தீய வச்சு எல்லா மரத்தையும் எரிச்சிருங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. இவங்க நெருப்பு மூடுறதுக்கு பிளான் பண்றாங்க. இல்ல, அப்படி ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யானை அந்த மனுஷங்களை தாக்க போச்சு. இல்ல, இப்ப இல்ல யானை. ஐயோ கடவுளே, மனுஷங்க நம்ம யானைய சுட்டு கொண்டாங்க. இங்க காட்டு விலங்குங்க அதிகமா இருக்கு போல, சீக்கிரமா நெருப்பு மூட்டுங்க. ஹரிஷும் அவன் கூட வந்த கூட்டாளிகளும் காட்டுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு காடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. ஐயோ நெருப்பு, ஓடுங்க ஓடுங்க. நெருப்பு பார்த்ததும் அவங்க எல்லாருமே உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச தூரம் அவங்க ஓடும் போதே ராஜா சிறுத்தை அவங்கள தடுத்துச்சு. எல்லாரும் என்ன பண்றீங்க? காட்டு நாசமாயிட்டே இருக்கு, பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓ ராஜா, நீங்க பார்க்கலையா நெருப்பு எவ்வளவு அதிகமா இருக்கு? மனுஷங்க எவ்வளவு கொடூரமா நம்ம யானையை கொண்டு போட்டாங்கன்னு நாங்க சாக விருப்பப்படல. இப்ப மனுஷங்க முன்னாடி தோத்து போனா நம்ம குடும்பம் இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நாம பயப்படக்கூடாது. நாம நம்ம காட்டை காப்பாத்தணும். நம்ம உயிரே போனாலும் கூட பரவாயில்லை. இந்த யுத்தத்துல மனுஷங்க நாம ஜெயிக்க விடக்கூடாது. அப்படி சிறுத்தை எல்லாருக்கும் தைரியம் கொடுத்துச்சு. ஆனா எல்லாருமே பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. மனுஷங்களை எதிர்த்து போராடுற அந்த தைரியம் அவங்களுக்கு வரவே இல்லை. சரி, நீங்க எல்லாருமே கூட வரலன்னா நான் தனியா போராடுறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த யுத்தம் நம்ம காட்டுக்காக மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் நம்ம வருங்காலத்துக்காக, அதுக்காக போராடுறேன். இவங்க ரொம்ப கொடூரமான ஒரு ஃபேக்டரியை இங்க கட்டுறாங்க. இதுல மனுஷங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. அதனால அதை இங்க நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி சொல்லி சிறுத்தை வேகமா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. சிறுத்தை தைரியமா போனதை பார்த்து அதுக்கு பின்னாடியே எல்லா விலங்குகளும் தைரியமா மனுஷங்களை தாக்குறதுக்காக போனாங்க. நெருப்பு காட்டு சுத்தி பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சிறுத்தையும் கூட்டாளிகளும் ரொம்ப தைரியமா அந்த நெருப்புக்குள்ள போனாங்க. எல்லாரும் அந்த நெருப்பை தாண்டி மனுஷங்க பக்கத்துல போனாங்க. எவ்வளவு விலங்குல நண்பர்களே, சுட்டு தாக்குங்க. அப்ப ஏற்கனவே மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த பறவைங்க குரங்குங்க எல்லாம் சேர்ந்து அந்த மனுஷங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் புடிக்கிட்டு போக ஆரம்பிச்சுதுங்க.
அப்போ சிறுத்தை ராஜாவும் மத்த விலங்குகளும் சேர்ந்து மனுஷங்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சதுங்க. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருந்த இந்த சண்டையில விலங்குகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மனுஷங்களை ரொம்ப பயங்கரமா தாக்குனாங்க. பாதி மனுஷங்க இறந்து போயிட்டாங்க, பாதி மனுஷங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. நண்பர்களே, சீக்கிரமா வந்து நெருப்ப அணைங்க. உடனே எல்லாரும் ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து நெருப்ப அணைச்சிட்டாங்க. பாதி காடு நெருப்புல எரிஞ்சு போச்சு, ஆனா பாதி காடு தப்பிச்சிடுச்சு. நண்பர்களே, இந்த ஃபோர்ஸை பார்த்து எனக்கு கர்வமா இருக்கு. நாம இந்த காட்டை மறுபடியும் கட்டலாம். கடைசியில மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடந்த சண்டையில ஜெயிச்சது என்னவோ விலங்குகள் தான். அதுக்கப்புறம் மனுஷங்க எப்பவுமே அந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. எல்லா காட்டு விலங்குகளும் ரொம்ப பாதுகாப்பா அவங்க காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஏதாவது இருந்தா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.